மன்னார்குடி நகரமன்ற தலைவர் பொறுப்புக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக கை சின்னத்தில் போட்டியிடும் உங்கள் புவனேஸ்வரி பேசுகிறேன். நான் இந்த மன்னார்குடி மண்ணிலே பிறந்து வளர்ந்து உங்களுடைய பேத்தியாய், மகளாய், சகோதரியாய், தோழியாய் உங்கள் சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்பவள். எனது தந்தை தேசிய மேல்நிலைப் பள்ளியில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு சர்க்குணம் அவர்கள். என்னுடைய தாய் திருமதி பாக்யலட்சுமி மன்னார்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர். எனது கணவர் டாக்டர் வி அசோக்குமார் ஒரு அரசு மருத்துவர். தூய வளனார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே படித்த நான் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 480 மதிப்பெண்கள் பெற்று நேஷனல் மெரிட் ஸ்காலர்ஷிப் வாங்கியவள். கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பிடெக் அக்ரிகல்ச்சரல் பயோடெக்னாலஜி படித்த பிறகு மன்னார்குடி ஸ்டேட் பேங்கில் அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்தஸ்துள்ள அதிகாரியாக பணியாற்றினேன். சுதந்திர போராட்ட தியாகியின் பேத்தியாகிய நான் வளம் கொடிக்கும் வங்கி பணியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியலுக்கு வர காரணம் என் மனதில் எரிந்து கொண்டிருந்த சமூக பொறுப்பு என்னும் நெருப்பு. இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் நான் வைத்திருக்கும் சத்தியமான பாசம். இளைஞர்களும் பெண்களும் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற இந்தியாவின் வருங்கால பிரதமர் ராகுல் காந்தியின் அழைப்பை ஏற்று இளைஞர் காங்கிரஸ் தேர்தலில் வெற்றி பெற்று தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதி பொதுச் செயலாளராக ஒரு முழு நேர அரசியல்வாதியாக பணியாற்றி வருகிறேன். மன்னார்குடி நூலக அமைப்பு குழுவின் செயற்குழு உறுப்பினராகவும் சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பின் தலைவராகவும் செயல்பட்டு வருகிறேன். நான் நகரமன்ற தலைவரானால் லஞ்சமற்ற, ஊழலற்ற, வெளிப்படையான, தொலைநோக்கு பார்வையுடன் யாருடைய குறுக்கீடும் இல்லாத சுயமாக செயல்படக்கூடிய நிர்வாகத்தை வழங்குவேன். ஆண்டுக்கு ஒரு முறை என்னுடைய சொத்து கணக்கை வெளியிடுவேன். மத்திய மாநில அரசுகளின் உதவியோடு பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சுகாதாரம் மற்றும் சாலை வசதிகளை குறிப்பாக நகரின் விரிவாக்க பகுதிகளில் மேம்படுத்தி உங்களுக்கும் உங்கள் வருங்கால சந்ததிக்கும் தூய்மையான நகராட்சியை அமைப்பேன். நகராட்சியின் சார்பில் விளையாட்டு மைதானம், முதியோர் இல்லம், 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய பொதுமக்கள் குறை தீர்க்கும் மையம் மற்றும் பெண்களுக்கான தொழில் முனைவோர் மையம் ஏற்படுத்துவேன். நகரின் மைய பகுதியில் மாவட்ட நூலகத்தை அமைப்பேன். நகராட்சியின் சார்பாக IAS, IPS மற்றும் போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி மையத்தை ஏற்படுத்துவேன். உங்களுக்காக உங்களோடு உழைக்க காத்திருக்கும் எனக்கு கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் கை சின்னம், கை சின்னம், கை சின்னம். உங்கள் புவனேஸ்வரி.